திஸ் இஸ் 12th மேன் ஆங்கிள்ஸ். கிரிக்கெட் பார்ப்போம், கொஞ்சம் ஓவராக பேசுவோம். இன்னைக்கு கேமு குஜராத் வர்சஸ் மும்பை. 4 வருஷத்துக்கு ஒரு வாட்டி என்ன நடக்கும் சொல்லுங்கள்? வேர்ல்டு கப் போகிறோம். ஓடிஐ வேர்ல்டு கப்புன்னு சொல்கிறீங்க. பும்ரா ஃபஸ்ட் ஓவர் போடுறது 2014 போட்டிருக்காரு, 18 போட்டிருக்காரு, 22 போட்டிருக்காரு, 26 போட்டிருக்காரு. மொத்தமே 7 வாட்டி தான் ஃபஸ்ட் ஓவர் போட்டிருக்காரு ஐபிஎல்ல இது வரைக்கும். நம்பவே முடியல. அவர் மாதிரி ஒரு பவுலர் ஃபர்ஸ்ட் ஓவர் கொடுக்கலாம், வேற யாருக்கு கொடுக்குறீங்கன்னே தெரியல. சரி, ஓகே, எப்படியோ மும்பை இன்னைக்கு ஜெயிச்சிட்டாங்க. ஒரு மேஜிக்கல் இன்னிங்ஸ் திலக் வர்மாட்ட இருந்து, அதுதான் இன்னைக்கு மும்பையை காப்பாத்துச்சு. ஃபர்ஸ்ட் 20 பால்ஸ் 19-20 தான் அடிச்சிருந்தாரு. அங்க இருந்து அவருக்கு என்ன ஆச்சு, பேய் பிடிச்சிச்சுன்னு சொல்லுவாங்க, அதுதான் இன்னைக்கு நடந்துச்சு. நெக்ஸ்ட் 20 பால்ஸ்ல ஒரு 80 அடிச்சு 200 ஒரு சூப்பர் டார்கெட் போஸ்ட் பண்ணாங்க. நமந்தீரும் ஒரு சூப்பரான கவுண்டர் அட்டாக்கிங் நாக் ஆடினாரு ஒரு சுமாரான ஸ்டார்ட்ல இருந்து. ஸோ இவங்க 2 பேரும் சூப்பரா ஆடினாங்க. பவுலிங்ல ஜிடி சூப்பரா போட்டாரு இன்னைக்கு. ரபாடா ஹி வாஸ் பிரீத்திங் ஃபயர்ன்ற மாதிரி தான் இருந்துச்சு. பவர் பிளேலே 3 கீ விக்கெட்ஸ் எடுத்துட்டாரு. சிராஜும் அழகா செட் பண்ணாரு, எக்கனாமிக்கலா போட்ட ரன்னே கொடுக்கல. அண்ட் அவங்க ஸ்பின்னர்ஸும் நல்லா போட்டாங்க. பட் டெத்துல பிரசித் கிருஷ்ணாவை போட்டு பொழந்துட்டாரு. அவங்களோட பர்பிள் கேப் ஹோல்டர்னு கூட பார்க்கல. திலக் வர்மா இன்னைக்கு 54 ரன்ஸ் அவரு. இவர் தான் மேஜரா அவங்களை அடிச்சாரு, போட்டு டாமினேட் பண்ணி விட்டாரு. ஓகே, திலக் வர்மா நமந்தர் சொன்னீங்க. ஜிடியில் யாருக்குமே கெட் கோயிங்கே இல்லை. எல்லாருமே ஒரு 20 ரனுக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க. எல்லாருமே கூட இல்லை, 2 பேர் தான் 20 ரன்னே அடிச்சிருக்காங்க. திலக் வர்மா 1/1 ரன் நினைக்கிறேன். இந்த மாதிரி மார்ஜின்லாம் பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு ஐபிஎல்ல. ரொம்ப காம்படிட்டிவாக ரொம்ப க்ளோஸாக போய் ஒரு 40-50 ரனில் தோற்றுருக்காங்க அதிகபட்சம். மார்ஜின்ஸ் படி பெரிய வின்னாக இருக்கலாம், தெரில. அஸ்வினி குமார் சூப்பராக போட்டார், செமையான 4-4, பயங்கரமான ஒரு கம்பேக் பண்ணார். பும்ராவை ஃபஸ்ட் ஓவர் போட்டிங்கன்னா இதுதான் நடக்கும், அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. தட்ஸ் த ட்வீட் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி தான். ஸ்பின்னர்ஸ் பியூட்டிஃபுல்லாக போட்டாங்க மிடில் ஓவர்ஸில். எனக்கு ஹர்டிக்கோட எனர்ஜி ரொம்ப பிடிச்சிருந்தது. மச்சான், இதே மாதிரி நீ வந்தனா இந்த டீம் வேறு. ஹர்டிக் தான் இந்த டீமோட பெரிய பேலன்ஸாக நான் பார்க்குறேன். ஹர்டிக் வந்து பேட்டிங்கில் பெருசாக கான்ட்ரிபியூட் பண்ணல, பவுலிங்கில் பெருசாக கான்ட்ரிபியூட் பண்ணல. இந்த டீம் தோத்தாங்கன்னா ஹர்டிக் ஏதாவது ஒன்று பெட்டராக பண்ணி தான் இந்த டீம் ஜெயிச்சிருமோ அப்படின்னு தோணுது. இன்றைக்கான ஹர்டிக் எதுவும் பண்ணல. பட்லரோட ஒரு விக்கெட் எடுத்தார், கீ தான், இல்லைன்னு சொல்ல. பட் பெருசாக கான்ட்ரிபியூட் பண்ணல, ஸ்டில் ஜெயிக்கிறாங்க. ஸோ ஹர்டிக் கான்ட்ரிபியூஷன் இல்லாமல் ஜெயிக்க முடியும். ஆனால் தோத்தா ஹர்டிக்கோட கான்ட்ரிபியூஷன் தான் ஒரு பெரிய லேகாக தெரியுது. ஸோ அவர் தான் அந்த பேலன்ஸை கொடுக்குறாரு. இந்தியா டீமுக்கும் அதான் பண்ணார் 23 வேர்ல்ட் கப்பில், இங்கேயும் அதுதான் பண்ணுறாரு. ஸோ ஹர்டிக் அப்கமிங் கேம்ஸில் நல்லா பண்ணுவார் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் இந்த மேட்ச் பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.